ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூவி சினிமா சிமுலேட்டர் கேம் பிளே தான் விளாட போகிறோம். இந்த கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெரி ஷார்ட்டாக ஒரு அப்டேட் மட்டும் சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். SDU சந்தோஷ் ட்ராமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி ட்ராமா, கேம்ஸ் இது மாதிரி நிறையா வீடியோ வந்திருக்கும். ஆனால் இனிமேல் இந்த சேனல் முழுக்க வெறும் ஒரு கேமிங் சேனலாக தான் இருக்க போகிறோம். அப்போ ட்ராமாலாம் என்ன ப்ரூவ் பண்ணுறது? நாங்கள் ட்ராமா ஆடியன்ஸ், நாங்களாம் ட்ராமா பார்ப்போம் அப்படின்னா அதுக்கோசரம் தான் தனியாக ஒரு சேனலே நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கோசரம் தான் நம்ம சேனலே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே நாங்கள் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த மிலிஃபோன்ற கேரக்டர் ஏதோ பேசிகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம எப்போவுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியெல்லாம் கேட்டோம்னா எதுனாலும் நம்மளே புதுசாக அப்படி சொல்கிறது, நம்மளே புதுசாக செய்யணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டார் நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். வந்துடுச்சு நம்ம தேட்ரு. இதுதான் சினிமா. என்னடா சினிமா இது? ரத்தத்தில் கலந்தது சினிமா அப்படின்னு திரையில் வர மாதிரி இந்த பக்கம் அவங்களே காட்டுறாங்க, இந்த பக்கம் வாடாடி அப்படின்னு. ஓகே வந்துட்டோம். என்னம்மா பண்ணுற? அப்படியே கும்பல் லேடி மாரி உட்காந்துங்குது. இது சரி நின்றுக்குது. ஓகே, ஏதோ பேசுது ஃப்ரெண்ட்ஸ். நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, அது எந்த மாதிரின்னு சொல்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து டிக்கெட் கொடுக்கணுமா, அவங்களே டுட்டோரியல் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இந்த படத்தை இத்தனை ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், விளையாடும் போது தெரியல, ஃபஸ்ட்டுலாம் தெரியல, எல்லாத்துக்குமே டிக்கெட் கொடுத்துட்டேன். அது கூட தெரியாமல் இவ குட் ஜாப். எனக்கு என்ன டவுட்னா, நம்ம எல்லாம் வேலை பார்க்குறது சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு குட் ஜாப்புன்னு, இது கடைசி வரைக்கும் இருக்குமா இல்லை டுட்டோரியல்னால கூட வந்துருக்காங்களான்னு தெரியல. ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, தேட்டருக்கு போயிட்டு சரி பண்ணு. சரி, தேட்டருக்கு போயிட்டு என்ன சொல்கிறது, அது நான் படம் போடுவாங்களே பின்னாடி இருக்கணும் ப்ரொஜெக்டர் ரூம், அங்கே போயிட்டு படம் போடு அப்படின்றாங்க. என்னாச்சு ப்ரொஜெக்டருக்கு சொல்கிறான். இந்த ப்ரொஜெக்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சிங்க, அதனால நீங்கள் சரி பண்ணுங்கள். டுட்டோரியல் காட்டுறாங்க, வாங்க நம்ம செஞ்சுருவோம். ஒரு நிமிஷம் எடுத்து திருவ சொல்கிறாங்க. ஓகே, நீ எப்படிடா திருவுறது? இதை இந்த பட்டனில் வச்சு மெக்கானிசம் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலடி. அவ்வளோ இது பிரச்சனைடி. அது ஃபிட் பண்ணவே கடைசி தெரியல, அவளையோ ஃபிட் பண்ணிட்டான். அவன் நானே ஏதோ பண்ணேன், அதனா திரும்பவே மாட்டேங்குது. கடைசியில் நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு திருப்புவோமோ அதே மாதிரி ஸ்க்ரீனில் கை வச்சு திருப்ப வேண்டியதாக இருக்குது. என்ன கைஸ் பண்ணுறது? ஓகே, திருகு அப்படி சொல்லி ஒரு வழியா திருக்கிட்டேன். வாங்க காய்ஸ், படம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா படமே வரல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் சரி பண்ணிட்டோம்ல, ஏன் வரல? லிஃப்ட்டை போய் கேட்போமா? அதாவது நம்ம பண்ணுவோமா, அது வேடி பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து இது குட் ஜாப், அது குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேண்டாம், படம் வரல கைஸ். என்னமோ ஆகிடுச்சு கைஸ், ஏதோ கோளாறு ஆகிடுச்சு கைஸ். உங்களோட பட்டன் கிட்ட ஆன் பண்ணணுமா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கைஸ். வந்துருச்சு படம் வந்துருச்சு. ஆனால் அதுக்குள்ளே என்னன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்துட்டு என்ன திரும்ப பண்ணுறேன், எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அடுத்த ஷோ கோத்துக்குள்ளே இதை நீ க்ளீன் பண்ணிடு அப்படின்றாங்க. ஐயோ, சும்மா வெட்டியாக நிற்கிது கைஸ். இது வந்துட்டு பொங்கலாடி கூட சேர்ந்து க்ளீன் பண்ண மாட்டான். இப்போ பாருங்களேன், க்ளீன் பண்ண வாட்டி குட் ஜாப் சூப்பர் அப்படிம்பாங்க. என்ன தான் பண்ணுறது? ஆனால் சேருக்கு நல்ல ஓட்டையாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, தேட்டர்னால் வாஷ்ரூம்லாம் இருக்கும், இதில் எங்கே இருக்குது அது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. இது எப்போ எடுத்து வைக்கிறது? பாருங்க, வைக்க கேட்டால் எங்கே போய் தொலைஞ்சா? காணாமல் போயிட்டா. இங்கே தான் இருக்காளா? சரி கேஸ், நேரத்தில் எங்கேயோ தேடிட்டு குட் ஜாப், நீங்கள் எனக்கு பாருங்களே தேத்தான் சொல்லுது. ஓகே,
நெக்ஸ்ட் ஒர்க் வந்துடுச்சு. இப்போ வாங்க உங்களோட ஆஃபீஸ் ரூமை நான் காட்டுறேன் அப்படின்றா. இதான் நம்ம ஆஃபீஸ் ரூமா. இப்போ நான் இந்த பொட்டியெல்லாம் அடுக்க சொல்ல போறியா? ஓ, கம்ப்யூட்டரில் உட்காந்து என்ன பண்ண சொல்கிறா? இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துச்சு, இனிமேல் இதை அப்படியே நீ டெவலப் பண்ண அப்படின்றா. புரிஞ்சிச்சுடா. ஓகே கைஸ், இட்ஸ் ஓகே. எப்படி நம்ம இந்த குத்துறோன்னு, ஐயோ என்ன சொல்கிறது, இந்த சூப்பர் மார்க்கெட் சிமினேட்டர்லாம் இருக்குமில்ல, எப்படி நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி நம்ம கடையை டெவலப் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இது டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஓகே வாங்க, இப்போதைக்கு நம்ம அவள் அப்போலேருந்து குட் ஜாப்ஸாக சொல்லிட்டுக்கிறான். அது பண்ணு இது பண்ணு அப்படின்ற. டெர்மினேட்டட் படம் இருக்குது, இந்த படம் இருக்குது, அந்த படம் இருக்குது அப்படின்றோம். ஓகே இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஐஸ்கிரீமும் டெர்மினேட்டட் படமும் வாங்கியிருக்கிறோம். ஓகே, அது ஸ்டூடியோ 1, 2 அந்த மாதிரி போட்டுட்ருக்கிறேன். ஓகேவா கைஸ், ஸ்டூடியோ 2ல் தான் ஐஸ்கிரீம் ஓடுதான். ஓகேவா கைஸ், இப்போ நம்ம அடுத்து வேணா சொல்கிறா. ஓகே, ஏதோ பேக் மாதிரி எது என்ன சொல்கிறது, அது அமுக்க சொல்கிறான். அது வந்து பேக்குள்ளேயே பெட்டு இருக்குதாம்மா, எல்லாமே இருக்குதாம்மா. அதை அமுக்கி நம்ம தூங்கிடலாமா. ஓகே, நம்ம இப்போது தூங்க போகிறோம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தான் பஸ்ஸு, அங்கேருந்து இங்கே வரதுக்கெலாம் பஸ் இல்லை. எங்கே மெலிஃபை காணணும், அதானே பார்த்தேன் கூடிய. நல்லா நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்களா, வாங்க நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறான். ஓகே, இவனுங்க ஏதோ போகிறானுங்க கைஸ், எல்லாம் பத்துறதுலாம் சொல்லிட்டு இருக்கலாம் முடியாது கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அந்த கேரக்டர் போய்ட்டுன்னு நினைக்கிறேன். போய் தொலைஞ்சிச்சு. இப்போ நம்ம தனிந்து இயங்க போகிறோம். நம்ம கடைக்கு வழி எங்கன்னு நமக்கே தெரியணும். எனக்கு தெரிஞ்சு நேராக போகணுமா, ஆமாம் அப்படி தானே நினைக்கிறேன். ஓகே, நேராக போய் ஒரு லைட், அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தால் சினிமா இருக்குதா. ஓகே, என்னடா திடீர்னு கையாசிக்கிறேன் அப்படின்னா அப்படி தான். நானே இவ்வளோ நேரம் நடக்கிற பட்டனே அமுக்கிட்டு இருந்தேன், ஓடுற பட்டனை அமுக்குனா கையை அசைக்கிறான், இப்படி அசைக்கிறான். ஓகே நைஸ். ஓகே, இப்போ நம்ம படத்தை போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் டிக்கெட் கொண்டிருக்க ஆள் வரல. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்றது தெரியல. வாங்க நம்ம கம்ப்யூட்டரில் போய்ட்டு ஒவ்வொரு செட்டிங்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாப்கார்ன் மிஷினை ஆர்டர் போட போகிறோம். ஓகே, போட்டாச்சு. அடுத்த நம்ம எதாவது ஆர்டர் பண்ணால் நம்மள்கிட்ட காசு வேணும். அதனால் அதையும் அப்படியே விட்டுட்டு இந்த சோடா மிஷின்லாம் இருக்குது அதெல்லாம் போடல. ஓகே, அடுத்து ஒர்க்கர்ஸில் போய் பார்த்தா ஏதோ கம்ப்ளீட் பண்ண சொல்கிறான். ஓகே கைஸ், நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருந்ததில் இவனுங்களாம் வந்தது தெரியல. ஓகே, 41 ஏஜ், போகலாம். ஓகே சூப்பர், எல்லாத்துக்கும் அக்செப்டட் தான். அந்த இடத்துல ஏஜ் லிமிட்டெல்லாம் இல்லை. அவனும் சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலி நான் இப்போ தான் இதை கண்டுபிடிச்சேனே, ஆனால் அது செகண்ட் டைம் நான் எடிட் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்கும்ன்றத. ஆக்சுவலி நான் இந்த இடத்துல தான் அதை வந்து கண்டுபிடிச்சேன். everyone அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஐஸ்கிரீம் படத்துக்கு வந்து everyoneன்னு போட்டிருந்துச்சு. அந்த படத்துக்கு தான் வந்து ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தான். ஓகே, பாப்கார்ன் இந்த பக்கம் ஹாட்டு, அந்த பக்கம் ஸ்வீட்டு. ஓகே, அது ஆகிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம போகலாம், ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஓகே விடுங்க, எடுத்து எப்படி கொடுக்குறது. கிவ்னு காட்டுது. ஓகே எடாடி, தம்பி வெயிட் பண்ணுப்பா, ஆகிட்டுருக்குது. ஆக்சுவலி இதை வந்துட்டு அதுக்குள்ளே கை விட்டு எடுக்கிற மாதிரி வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும், அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. இந்த ஸ்பேனர் எடுத்து திருப்புறது இதெல்லாம் தான் அவனுக்கு பண்ணுவானுங்க. ஓகே, அது ஆகிட்டுருக்கட்டும். ஓகே, அக்செப்டட். என்னாச்சு, அக்செப்டட் ஆனால் போக மாட்டேங்குது டெர்மினேட்டட் படத்துக்கு. ஓகே, ஸ்டூடியோ ஃபுல்லாக நீ எந்த படத்தாக இருந்தாலும் ரிஜெக்ட்ரா, கிளம்புடா. ஏண்டா வெறும் 3 சீட்டு வச்சுருக்கேன். 3 சீட்னால் மொத்தம் 6 பேர். ஒரு டிக்கெட்டுக்கே 1000 ரூபானாலும் நமக்கு 6000 தாங்க வருது. என்ன சாமி, வாழ்க்கை இப்படியே போயிடுமா.
ஓ மை காட், 1000 டிக்கெட் சொல்ல மாட்டாங்க, சும்மா உருட்டுறது தான் எல்லாம். எது ஒரு 200 வச்சுட்டானோ ஒரு 1500 தான் கைஸ் வருது. என்ன கைஸ் இது வாழ்க்கை. தம்பி ரிஜெக்டடுப்பா. ஸ்டூடியோவே ஃபுல்லாகிடுச்சு. ஹவுஸ்ஃபுல் படத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் படம் ஓடலை? ஓகே, என்னத்தான் நின்னா தான் படம் ஓடுமோ? அப்படியா கைஸ் சொல்லுங்கள். அப்படியா நின்றுட்டேன். இப்போ படம் ஓடுதா? ஏன் படம் ஓட மாட்டேங்குது? என்னடா பிரச்சனை டே? என்னடா பிரச்சனை? படம் ஓட மாட்டேங்குது டே. ஸோ ஒருவேளை அந்த டைமிங் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங்கில் அந்த படம் ஓடும் அப்படின்னு எதாவது இருக்குமோ? அதாவது டைமிங் ஆனிச்சுன்னா படம் வருது கைஸ் அப்படி நினைக்கணும். இதான் இருக்கும். வந்துச்சா? அப்படியா? டைம் ஆகிடுச்சுடா. ஷோ எப்படிடா? மார்னிங் ஷோடா? என்ன இது இவனுக்கு எதோ பண்ணுறானுங்க. இதெல்லாம் இல்லை. என்ன இது? ஒரு ஷோக்கு டைம் ஆகிடுச்சு. என்ன தான் இவனுங்க பண்ணுறானுங்க? இந்தடா டே. ஓகே நியூஸில் போனால் ஐஸ்கிரீமு அது இது எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்கிரேட்டில் போனோம்னா தான் ஸ்டூடியோ 1 2 ஓகே இதெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியுது. ஓகே நம்மள்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டானுங்க. இவங்களுக்கு என்ன தங்கைஸ் நான் பண்ணுறது? ஐஸ்கிரீமு டெர்மினேட்டடு ஸ்டூடியோஸ்லாம் அவ்வளோதான் இருக்குதா? சரி ஓடுங்க. எப்படா விளாடுறது டே? டாய்லெட்டெல்லாம் இருக்குதுடா. அது எங்கே இருக்குது நானே இன்னும் பார்க்கல. ஓகே படம் போயாச்சும். படமே முடிஞ்சிச்சா? என்ன சொல்லுன்னா படம் இப்போயாச்சும் ஓடுதான்னு பார்க்கலாம். படமே முடிஞ்சிச்சு கைஸ். என்ன பண்ணுறானுங்க எல்லாம்? ஓடுறானுங்க, நிற்கிறானுங்க, குதிக்கிறானுங்க. என்னடா இவனுங்க பிரச்சனை? சொல்லுங்கடாடி. பாப்பா கிளம்புப்பாப்பா. இல்லை பாப்பா ஸ்டூடியோ இல்லாமப்பா கிளம்புப்பா. தம்பி ஒழுங்கெலாம் கிடையாதுடா. இப்போ டெர்மினேட்டட் படமுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ரோடில் 18+ படமாக இருக்குமோ? எப்படியோ ஒழுங்க. என்னது? ஓகே டேய் சீக்கிரம்டா. என்னடாண்டா சூப்பா. இதுக்கு தான் நான் சொன்னேன் கையை விட்டு எடுக்கிற மாதிரி தான் அப்படியே ஒரே செகண்டில் எடுத்துருப்பேன். வாங்க நம்ம இப்போயாச்சும் அந்த படம் ஓடுதா அப்படின்றது. டே வெறும் மூஞ்சே தாண்டா பார்த்துட்டீங்க டே. வெறும் ஸ்க்ரீனை பார்க்குறதுக்காடா என்கிட்ட காசு வாங்கினீங்க? சொல்லுங்கள் என்ன படம் வருது? வந்துடுச்சு காய்ஸ். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக தியேட்டருக்கு வந்து சில நிமிடங்களே ஆன மக்கள் கொண்டாட்டத்தில் டெர்மினேட்டட் மூவி. டெர்மினேட்டடா இல்லை சினிமா ஏதோ ஒரு மூவி. எல்லாம் விசில் அடிச்சுக்கு பேப்பர் தூக்கி போட்டிங்கன்னா கொண்டு போடுவோம். நான் தான் கூட்ட போகிறேன். அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் இப்போ கிரியேட் பண்ணணும். ஓகே இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு புரிஞ்சிடுச்சு. அந்த இடத்துல ஏதோ ஒரு கேமரா இருக்குது. அது நம்ம புரிய போகிறது இல்லை. நிறைய இடத்துல ஸ்பீக்கர் இருக்குது. அவங்களே டைம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் படத்தை போட்டுறாங்க. ஓகே வாங்க நம்ம ஐஸ்கிரீம் படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? தேர் இஸ் யுவர் ஏதோ போட்டிருக்கான். எவனோ ஒருத்தர் தொல்லை பண்ணுறானா கைஸ். ஏதோ ஒரு திருட்டு பையன் நம்ம என்ன சொல்கிறது நம்ம தேட்டரில் வந்துட்டான். டெர்மினேட்டட் படம்டா. டெர்மினேட்டட் படம்டா. அப்போ அத்தா ஐஸ்கிரீமா? சூப்பர் கைஸ் சூப்பர் கைஸ் சூப்பர் கைஸ். இல்லை கைஸ் அதுவே டெர்மினேட்டட் படம் தான். நான் என்ன பண்ணேன் இந்த பக்கம் வழியாக போயிட்டு மறுபடியும் அந்த பக்கமாக வந்திருக்கேன். அதுதான் ஓகே. நம்ம அதுக்குள்ளே நம்ம மூவிஸ் சைன் போர்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா குரங்கு பொம்மையெல்லாம் கொடுக்குறீங்க? வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கடாடி. நீங்களும் வேணாம் உங்கள் டிசைனும் வேணாம். என்னை கேட்டால் இதுவே நல்லா தான் இருக்குது. கொடுங்க. அப்புறம் மறுபடியும் வரமாட்டேங்குது. ஐ திங்க் அப்படியே பேக் பணம் வந்துடும். வந்துடுச்சு. சூப்பர். இந்த இடத்துல அண்ணன் சந்தோஷ் சினிமாஸ் அந்த மாதிரி பேர் வைக்கலான்னு பார்க்குறேன். வரமாட்டிங்களா? வரல. இது பாப்கார்னு சோடா சோபா அடே இல்லைடா. ரேட்டிங்ஸ் இல்லைடா.
இல்லைடா, ப்ரொஜெக்டர் இஸ் ப்ரோக்கன். என்ன சொல்கிறான்? ப்ரொஜெக்டர் இஸ் ப்ரோக்கனா? எப்பட்றா? சரி, ப்ரோக்கனா? டுட்டோரியலா? இப்போ தான் டாய்லெட்டை பற்றி பேசுகிறானுங்க. ஓகேடா. என்னாச்சு கோவப்படுறானுங்க? டேய், டாய்லெட் ரசிக்கும் போது நான் என்னடா பண்ண முடியும்? டாய்லெட் எங்கேன்னு என்ன ப்ரொஜெக்டர் இஸ் ப்ரோக்கன்றான்? என்னடா பிரச்சனை உனக்கு? எங்கடா கைஸ்? இது என்ன அப்பப்போ சரியாக மாட்டேங்குது? சொல்லுங்கள். அப்பப்போ இப்படி ஆகிடுது. என்ன நான் பண்ணுறது சொல்லுங்கள்? அப்பப்போ இப்படி ஆனால் என்ன பண்ணுறது? என்னது? ப்ரொஜெக்டர் இஸ் பாப்கார்ன் மிஷின் இஸ் ப்ரோக்கனா? டிக்கெட் மிஷின் இஸ் ப்ரோக்கனா? டேய், என்னடா பண்ணிட்டுக்கிறீங்க? என்னங்க எவன் உடச்சி போகிறான்னு பார்த்தா அவன் தலைமையிலேயே போட்டு சும்மா டங்கு. எனக்கு தெரிஞ்சு அப்போவே திருட்டு பயம் வரான்னு அதான் பாருங்கள் ஓடுறாங்க நம்மளை பார்த்தோன்னே ஓடுறான். விரட்டி பிடிக்கிறேன். எங்கே போய் தொலைஞ்சான்? இந்த ஓடுறான் பாருங்க. டே, எடுத்து பேக்லேயே ஒரு ஷாட் போடுவோமா? நான் தடுக்கிறான். டே, அவன் எங்கே இருக்கான்? நீ எங்கடா அடிக்கிற? டே அட்ரா அவன் மண்ணமல்லியே அட்ரா. டே அவன் அட்ரா. எங்கடா போனான்? டே அட்ரா ஆட்டி போட்டு கதறான். அண்ணையே விட்டுருங்கன்னே தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஊருக்குள்ளே நான் தானே பெரிய பிஸ்தான் வச்சேன்னே, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களேண்ணே அப்படின்றான். போய் தொலைஞ்சிட்டான். பாவம். டே, எல்லாத்தையும் உடச்சி போட்டிருக்காங்க. இப்போ எப்படி காசு செய்வதுக்கு ஒரு வாட்டி காசு கேட்பாங்களா? ஸோ இவனுங்க என்ன தான் கேஸ் பண்ணுறது? இங்கே பாருங்க கைஸ், ப்ளூவாக வருது. இது எப்பட்றா சரி பண்ணுறது? டே, என்னத்தில் தான் காட்டுது. அமுக்கி பார்ப்போம். இங்கே தான் வந்துடுச்சு. சூப்பர், அமுக்கடாடி. அது எல்லாத்தையும் இந்த நட்டு தான் லூஸாக இருந்துருது. எப்பட்றா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? உங்கள் திங்கிங்கே வேறு லெவலில் இருக்குதுடா. சூப்பரா. நல்ல வேலை, ஏதோ காசு கேட்பானுங்கன்னு நினச்சேன். இது எவ்வளோ பரவாயில்ல. இதை போய் போடாடி. போங்கடா. ஐயோ, மறுபடியும் ஏதோ காட்டுறான்டாடி. சில்ட்ரன்ஸ் அலோவ் பண்ணாதீங்களாண்டாடி. ஏன்டா அலோவ் பண்ணுறீங்க? ஓகே, டெர்மினேட்டர் படம். கிளம்புப்பா. வாங்க சார். கிளம்புறாடி. ஓகே, அடுத்து நம்ம ஏதோ உட்கார படம்லாம் கட்டுறோம். ஓகே, நம்ம அடுத்து நம்ம கை பிக்சருக்கு வந்துடுவோம். இதெல்லாம் வாஷ்ரூம் எங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அதுவே ஒரு பெரிய தொல்லை. போடு, பாப்கார்ன் மிஷினையுமே உடச்சி போட்டிருக்கீங்க. இதையும் சரி பண்ண வேண்டியது தான். ஓகே வந்துருச்சாடி, எடுத்துக்குறா. சம்திங் உனக்கு வேறு எதோ. டே இருங்களா, நான் வந்து பார்த்துக்கிறேன்டா. எதுவும் படித்தா அப்புறம் தலை சுற்றுது கைஸ். அம்மா வாங்கிட்டு போம்மா. பயமாக இருக்குது. இவனுக்கு சம்திங்குன்னு போட்டுறானுங்க. அப்புறம் என்னடா இது? ஓகே, ப்ரொஜெக்டரை உடச்சி போட்டானுங்க. ஓகே, அதான்டா சரி பண்ணிட்டுக்கிறேன். ஆனால் எவனோ தூங்குறான். எவன்டா தூங்குறது? எங்கடா தூங்குறீங்க? நம்ம போய் படம் பார்ப்போம். சரி பண்ணியாச்சு. படம் வருதா? டே, எப்போ பாரு இவன் மூஞ்சே காட்டுங்கடா. இவன் சும்மா நின்றுக்கிறான். அந்த பக்கம் போனால் ஒருத்தன் பாருங்க துப்பாக்கி மாரி தோணு வச்சுருப்பான். எங்கடா அது? டே, இங்கேயும் உடச்சி போட்டிங்களாடா? எங்கடா டே? என்னது இது? ஏதோ புதுசாக காட்டுறானுங்க. ஓ ஆமாம். அப்போ இதுதான் ஐஸ்கிரீம் மூமி. பேடாடே தம்பி, பேடா. எனக்கு என்ன பிச்சாது? ரொம்ப கொஞ்சம் உட்காந்து படம் பார்ப்போமா? என்ன பண்ணுறா இவன்? டே, ஏன்டா நான் கஷ்டப்பட்டு படத்தை வாங்கி விட்டுட்டுருக்கிறேன் தியேட்டரில். நீ என்னடா அடி என்னடா இருக்குமா இது? தொடக்கலாமா? வாங்க கேஸ். நம்மள தேட்டர் நடத்துறவனுக்கு இதாடா பொழப்பு. எங்களா இன்னும் ஒரே பிக்சரே 9 மணி நேரமாக காட்டுறீங்க. அடி அடுத்த திருப்புங்களா? இது ஒரு கிளவி பார்க்க கிராணி மாதிரியே இருக்கலாம். கிராணிக்கு விளாண்டு கிராணி மாதிரியே இருக்குது எல்லாம் தெரியுது. ஓகே, என்னென்ன கையிலடி உங்களாடி? இல்லை கைஸ், நான் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து வைக்கிறேன். சரி, இது இங்கே போட்டுருவான். என்னடா வைக்கிற சிம்பிள்லாம் அது அப்படியே தூக்கி போட வேண்டியதுனால அது. ஓகே, கஷ்டப்பட்டு படத்தை வாங்கினா இவங்க அப்படியே தேட்டருக்குள்ள தான் அப்படியே வீடியோ பிடிச்சி போட்டுருவாங்களாம் நெட்டில். என்னை பார்த்தா கேனை போய் பார்த்துட்டுதா? எங்க கைஸ், இவங்களை பார்த்துக்கிறேன். இவங்கடா இப்போ எங்கடா டெர்மினேட்டர் படம் ஓடுது? எங்கடாட்டா? நானும் வந்தேருந்து வாஷ்ரூமை தேடிக்கிட்டே இருக்கேன். அப்பா கிடச்சிருச்சா? இதை இப்போ க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. எங்கடா படம் முடிஞ்சிடுச்சா? ஓகே, வாங்க கைஸ், நம்ம இப்போ க்ளீன் பண்ணுவோம். ஒரு வழியாக அனைத்து இடங்களையும் தேடி கண்டுபிடித்து சுத்தமாக்கி விட்டேன்.
இப்பொழுது என்னது நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஓகே வாங்க நம்ம இங்கே எல்லா இடத்துலையும் சுத்தமாக தேய்ப்போம். சுத்தத்திலே தேய்ப்போம். ஓகே எங்கடா கரெக்டாக இதை பண்ண வேண்டியதாக இருக்குது கைஸ். ஓகே அவ்வளோதான். இது என்னடா ஏதோ உருண்டை மாதிரி போட்டிருக்கீங்க, என்னடா அது கைஸ்? என்னது கேஸ்? அது கேப்சர் பண்ண முடியல. ஓகே கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கையில் ஏறா தம்பி. என்ன கைஸ் இதெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க? தேட்டரில் என்ன கருமத்தடா போடுவீங்க நீங்கள்லாம்? போங்க கைஸ், டென்ஷன் ஆகுது கைஸ். இதெல்லாம் எடுக்க சொல்கிறானுங்க. ஸோ என்ன கைஸ் இவங்கள பண்ணுறது? என்னென்னமோ தேட்டரில் பண்ணுறாங்க கைஸ். இதான் டென்ஷன் ஆகுது கைஸ். எங்கே கேமரா இருக்குது, அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ஓகே நேரத்தில் வச்சுப்போம். வைடாடி இப்போதான் வைக்கிறது. ப்ளேஸ் ஸ்வீட்டை போட்டு விட்ருவோம். ஓகே அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. பாப்பா நீ அப்படியே அந்த பக்கம் ஊட்ட பார்த்து கிளம்பிடு. கிளவி நீ போகலாம். ஓகே ஐ திங்க் இதுக்கு மேலே இது அப்படியே டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ப்ளே வீடியோ. இதுக்கு மேலே எப்படினாலும் டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே வீடியோ. மீண்டும் ஓர் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் அட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா கருமாவா பிரேக் டவுன் ஆகிடுது. மறக்காமல் நீங்கள் அப்படியே நம்மளுடைய செகண்ட் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் இன்னும் அதில் எந்த வீடியோவும் போடலை. கூடி சீக்கிரத்தில் அதுலேயும் வீடியோ வரும். மறக்காமல் சேனல் பேர் மறுபடியும் சொல்கிறேன். SDU சந்தோஷ் டிராமாட்டிக் யூனிவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய்.